அனைவருக்கும் வணக்கம். டெல்லியில் மாணவ அமைப்பினர் மற்றும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி மாணவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், நீட் மூலமாக மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அந்த முறைகேடெல்லாம் தெரிந்த பிறகு இப்போது அனைத்து மாணவர்களும் அந்த நீட்டை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு நீட்டை எப்போதோ எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. ஆக்சுவலி நீட் கொண்டு வரும்போதே அது தமிழ்நாடு விலக்கு கேட்டுதான், தமிழ்நாடை தவிர மற்ற இடங்களுக்கு தான் அந்த நீட் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஆகையினால நம்ம தொடர்ந்து நீட்டை எதிர்த்து கொண்டே இருந்தோம். சமயம் என்ன நடந்திருக்குது, நீட் வினாத்தாளை கசிய செய்து அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி இங்கே நடந்திருக்கிறது. இதை எதிர்த்து ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்லி இங்கே அனைத்து மாணவ அமைப்பினர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு செவிசாய்க்க மறுக்கிறது. ஒன்றிய பாசிச பாஜக அரசு எப்போதுமே அது மக்களுக்கான ஒரு அரசாக செயல்பட்டதே இல்லை. ஸோ டெல்லியில அந்த நீட் விலக்கு கேட்டு மாணவர் அமைப்பினர்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களை பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றிய அரசு அவர்கள் மீது தடியடி நடத்தி, கண்ணீர் புகை வீசி, அவர்கள் கைது செய்து, அவர்களை காயங்கள் ஏற்படுத்தி மிக கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த அராஜக போக்கை கண்டித்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவ அமைப்பினர்கள் நீட் விலக்கிற்காக இங்கே போராடுகிறார்கள். இங்கே போராடுகிற இந்த மாணவ அமைப்பினர்களை தாவேக அரசு போராட விடாமல் தடுக்கிறது. எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை பண்றாங்க பாருங்க. ஏற்கனவே விஜய் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாக ஒன்று சொன்னார், டாக்டர் மட்டும்தான் ஒரு படிப்பு இருக்கா, வேற படிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் அதுக்கு முட்டு கொடுக்கும் வண்ணமாக அவர் பேசினார். ஆனால் இன்னைக்கு பேரளவில் தான் எதிர்ப்பை பதிவு செய்கிறார்கள் ஒழிய நிஜத்திலும் இவர்கள் நீட்டை எதிர்க்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். காரணம், வாயில சொல்றாங்க, வாயில வட சொல்றாங்க, ஆனா நிஜத்துல இவர்கள் செயல்பாடுகளில் ஒண்ணுமே இல்லை. நாம எப்படி சனாதனத்தை வேறு இருக்க வேண்டும் என்று சொன்னோமோ அதே போலதான் நீட்டையும் வேறு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். சனாதனம் வேறு, தீட்டு வேறு, நீட்டு வேறு அல்ல. எல்லா புள்ளிகளையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா தெரியும், இதெல்லாம் அனைத்து மக்களும் சமமாக மேலே வரக்கூடாது, அனைத்து மக்களும் நல்ல பதவிகளுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்யப்படுகிற ஃபில்ட்ரேஷன் தான். அதனால நீட்டு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும்.